வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். டெல்லி அமெரிக்காவே மிரட்டினாலும் எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் வீசிய அரசியல் குண்டு என்ன? தினகரனுக்கு பதிலடியாம். வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஏப்ரல் 23 தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழகத்திலே இந்த சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்கும் நிலையில்தான் அரசியல் கட்சிகளுக்கிடையே வார்த்தை போரும் தொகுதி என்பது பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் தீவிரமடைந்திருக்கிறது. ஆளும் கட்சியான திமுகவோ தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்பதை கண்டிப்பாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் எடப்பாடியாரும் தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறார். இந்த சூழல்தான் அண்மையில் திமுகவில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிவகங்கையில் இன்று செய்தியாளர் சந்தித்து பேசினாராம். அப்போது அவர் கூறியதாவது, முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக அரசு மீதான விமர்சனங்களை அவரது தனது பாணியில் மிக துணிச்சலாக பதிலளித்து கொடுத்திருக்கிறார். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து டிடிவி தினகரன் முன்வைத்த விமர்சனத்துக்கு ஓபிஎஸ் அவர்கள் கடும் எதிர்வினையாற்றினார். எடப்பாடி டெல்லி சென்றாலும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துடுகிறார் என்ற தினகரன் கருத்தை ஓபிஎஸ் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டெல்லி என்ன, அமெரிக்காவே மிரட்டினாலும் அவர் ஒருபோதும் பணிய மாட்டார், அவர் முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழ்நாடு என்றென்றும் தலைகுனியாது என தனது முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அரசு நிர்வாகம் குறித்த வேல்முருகன் எழுப்பிய விமர்சனங்களுக்கும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழக அரசு அதிகாரிகளின் ஆட்சியை நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நிராகரித்த அவர், திமுக அரசு ஒரு சிறப்பான அரசாக செயல்பட்டு வருவதாகவும் மக்களுக்கான தேவையான நலத்திட்டங்களை எல்லாம் முதல்வர் தொடர்ந்து செய்து வருவதையும் மக்கள் நன்கு அறிகிறார்கள் என பாராட்டியிருக்கிறார். இதன் மூலம்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு நிர்வாகத்திறனை அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் இறுதியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ அர்ஜுனா கூட திமுகவை பண்ணையார் ஆட்சி என்று விமர்சித்து குறித்து கேட்டபோது ஓபிஎஸ் அவர்கள் கிண்டலாக பதிலளித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா என்ன தொழில் செய்கிறாரா என்பது உங்களுக்கே தெரியும், இதில் யார் பண்ணையார் என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரியும் என கூறிய அந்த விமர்சனத்தை முறியடித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். தேர்தல் நெருங்கும் வேளையில் ஸ்டாலினை பாதுகாக்குமரனாக ஓபிஎஸ் மாறியிருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. தென் தமிழகத்தை பொறுத்தவரை இம்முறை கண்டிப்பாக திமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடியதான் ஓபிஎஸ் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். ஓபிஎஸ் அவர்களும் திராவிட அரசியலின் பரப்புரையை அனைத்து தொகுதியிலுமே பரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த வகையில் தான் கண்டிப்பாக வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தவரை அது திமுகவின் கோட்டையாக விளங்கும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். இதற்கான வேலைகளை கூட ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார் என்றுதான் ஓபிஎஸ்ஸின் கருத்துக்கள் எல்லாம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.